வணக்கம். உங்க குழந்தை தலையையும் காதையும் அடிக்கடி தேய்க்கறாங்களா? அது ஏன்னு இப்ப பார்க்கலாம். இத பாக்குற நிறைய பெற்றோருக்கு இது ஒரு மாதிரி குழப்பமா ஏன் கவலையா கூட இருக்கலாம். ஆனா இது கெட்ட பழக்கம் நினைக்காதீங்க. இது அவங்க தேவையே நமக்கு சொல்ற ஒரு வழி. மத்த காரணங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மெடிக்கல் ரீசன்ஸ் எதுவும் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். காதுல இன்ஃபெக்ஷன் இல்ல தலைவலி மாதிரி ஏதாவது இருக்கான்னு டாக்டர்ட்ட செக் பண்றது தான் முதல் ஸ்டெப். சரி, மெடிக்கல் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இது ஒரு சென்சரி சிக்னலா இருக்கலாம். வாங்க அதை புரிஞ்சுக்கலாம். குழந்தைக்கு ஒருவித டீப் பிரஷர் டச் தேவைப்படலாம். அதாவது ஒரு இதமான இறுக்கமான அணைப்பு மாதிரி. இந்த மாதிரி செய்யறது அவங்க உடம்ப அவங்களே புரிஞ்சுக்க உதவும். ஆட்டிசம், ADHD குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். இன்னொரு காரணம் என்னன்னா, சில சமயம் அவங்க உணர்வுகளை தேடல, ஆனா தடுக்க முயற்சி பண்றாங்க. சுத்தி ஒரே சத்தமா இருந்தா அவங்க மூளைக்கு அது ஓவர்லோட் ஆயிடும். போதும், நிறுத்துன்னு ஒரு சிக்னல் வரும். அதனாலதான் காது மூடிக்கிறாங்க இல்ல தலைய தேய்க்கறாங்க. இது அவங்களே சமாதானப்படுத்திக்க ஒரு வழி. சரி, இதுக்கு நம்ம எப்படி உதவலாம்? சில சிம்பிளான சென்சரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். தினமும் தலை, காது, கன்னங்களுக்கு மெதுவா அழுத்தம் கொடுக்கலாம். இது ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். சத்தம் அதிகமா இருக்கிற இடத்துல ஹெட்போன்ஸ் மாதிரி கருவிகள் அவங்கள ரொம்ப பாதுகாப்பா உணர வைக்கும். வைப்ரேட்டிங் தலையன மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா ஜாலியான விளையாட்டுகளும் சூப்பர். மறுபடியும் சொல்றேன், இது வெறும் பழக்கமோ கவன ஈர்ப்போ இல்ல, இது ஒரு சமாளிக்கும் உத்தி. அவங்க ஏன் இப்படி செய்றாங்கன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு சரியா உதவ முடியும் இல்லையா?